பெண் நெஞ்சம். பெண் பார்த்துவிட்டு போனதற்கான அடையாளமே இல்லாமல் வீடு அல்லோலகப்பட்டது. காரணம் சங்கீதாவின் வார்த்தைகள்தான். தாத்தா எழுதி வைத்த சொத்தில் எனக்குரிய பாகத்தை பிரித்து கொடுங்கள் என்று போட்டாலே ஒரு போடு. அப்பா, அம்மா, தங்கை, தம்பி அனைவரும் அரண்டு போனார்கள். அடுத்த மாதமே நிலத்தை விற்று பணம் கை மாறியது. சங்கீதா தொழில் ஒன்றை தொடங்கினாள். நல்ல வருவாய் கிடைத்தது. தங்கை சாதனா அப்பாவிடம் அன்று அப்படி பேசியதற்கு என்ன காரணம் அக்கா என்று கேட்டாள். சாதனா, பெண்கள் ஒன்றும் அடிமைகளோ அடிமாடுகளோ அல்ல. என்னை பெண் பார்க்க வரும்போதெல்லாம் தலைமறைவாக இருக்க வேண்டிய நரகம் எனக்கு மட்டும் புரியாமலா? நம் அப்பா அம்மாவை வதைத்து மாப்பிள்ளை வீட்டாரின் பேரத்திற்கு படிந்து கிடைப்பது சொர்க்கமா? இதோ என் வருமானத்தை உன் பெயருக்கு தம்பி, அப்பா, அம்மா பெயர்களுக்கும் தனித்தனியே டெபாசிட் செய்து வருகிறேன். ஒரு வீட்டில் முடக்கப்பட்ட ஜென்மமாக வாழ்வது வாழ்க்கையா? அல்லது இதே வீட்டில் முடுக்கிவிடப்பட்ட ஒரு பெண்ணாக சுயமாக எழுந்து நிற்பதில் வெற்றி காண்பது வாழ்க்கையா? சங்கீதா கேட்டாள். தங்கை சாதனாவுக்கு பெருமிதத்தில் கரகரவென கண்ணீர் வடிந்தது.